அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி டாமினிக் சாவியோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் மர்ம கிணறு பின்னணி என்ன? அங்கு கிடைக்கப்பட்ட 11வது படிக்கக்கூடிய மாணவன் முகிலன் பாடியை வாங்குறதுக்கு பெற்றோர் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. எங்களுக்கு நீதி கிடைக்காது, பின்னணியில் மிகப்பெரிய தவறுகள் இருக்கிறது, ஏன் கைது செய்யல அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலை? தற்போதைய நிலையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். 11வது படிக்கக்கூடிய மாணவன் முகிலனுடைய இறப்பு, அங்கு நடந்திருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம், இதெல்லாம் பார்ப்பதற்கு முந்தைய நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து என்ன நடந்தது முதல்ல அதை பார்க்கலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்ன தம்பி நளினி, இவர்களுடைய மகன் தான் இறந்து போன முகிலன். அதாவது டாமினிக் சாவியோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் 9ஆவதுலேருந்து 11ஆவது வரைக்கும் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த மாணவன் முகிலன். ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்கூல் நிர்வாகத்திலிருந்து ஆசிரியர்களிடமிருந்து அந்த மாணவனுடைய பேரண்ட்ஸுக்கு போன் வருது. என்ன அப்படின்னா, உங்கள் பையன் வீட்டுக்கு வந்துட்டாங்களா, ஏன்னா இங்கே ஸ்கூலில் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. உடனே தான் அந்த முகிலனுடைய பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிர்ச்சிக்கே உள்ளாகிறாங்க. அதாவது மாணவன் காணாமல் போயிருக்கான், ஸ்கூலில் இல்லை அப்படின்னா எங்கே போயிட்டான், காணாமல் போய்விட்டானா, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற பெரிய ஒரு அதிர்ச்சி அவங்க மனதில் பற்றி கொள்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் உடனே அவங்க பேரண்ட்ஸ் சின்ன தம்பி நளினி பொறுத்த வரைக்கும் உறவினர்களோட அந்த ஸ்கூலுக்கு நேரில் செல்கிறாங்க. நேரில் சென்றப்போ தான் ஸ்கூல் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பையனை காணோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஆசிரியர்களுக்கும் முகிலனுடைய பேரண்ட்ஸுக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் அதிக அளவில் உருவாகிறது. ஸோ இந்த அடிப்படையில் தான் திருப்பத்தூர் மாவட்ட சிட்டி போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை அவனுடைய பேரண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக பையன் காணாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு தனிப்படை அமைத்து தேடக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி 1ஆம் தேதி தனிப்படை அமைக்கப்பட்டு போலீஸை பொறுத்த வரைக்கும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. 2ஆம் தேதியும் இது போன்ற நிலையில் தான் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அந்த முகிலன் படித்த அதே ஸ்கூலில் டாமினிக் சாவியோ ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கிணற்றுக்குள்ள அந்த முகிலனுடைய பாடி கிடக்குது அப்படிங்கிறத காவல்துறையினர் சோதனை இடும்போது, பள்ளியில ஹாஸ்டல்ல இருந்து படிக்கக்கூடிய பையன் அப்போ பாத்தீங்கன்னா காணாமல் போயிருக்கிறான் அப்படின்னா அந்த ஸ்கூலுக்குள்ளதான் எங்கேயாச்சும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது வெளியில சென்றிருக்கான அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்க. இந்த அடிப்படையில தான் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கிணறு சந்தேகத்தின் அடிப்படையில காவல்துறையினர் பார்க்கும்போது, இந்த கிணறு அப்படின்னா இந்த கிணறை பொறுத்த வரைக்கும் பூட்டி இருக்கக்கூடிய கிணறு, மேல இரும்பு கிரில் போட்டு அந்த கிரில் லாக் பண்ணியிருக்காங்க. சுலபமாக யாருமே இந்த கிணற்றை ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா அங்க பூட்டு போடப்பட்டிருப்பதை பார்க்கும் போதே தெரிகிறது என்ன அப்படின்னா அந்த சாவி பள்ளி நிர்வாகத்திடம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த கிணற்றுல தான் முகிலனுடைய பாடி இருக்கிறது. உடனே ஃபயர் சர்வீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. இந்த ஃபயர் சர்வீஸ் ஆபீசர்ஸை பொறுத்த வரைக்கும் 3க்கும் மேற்பட்ட ஆபீசர்கள் ட்ரை பண்ணி தான் அந்த கிரில்ல தூக்கினாங்க. அதாவது லாக்கை எடுத்துட்டு அந்த கிரில்ல தூக்கினாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா முகிலனுடைய உறவினர்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கனமான இரும்பு கிரில் போட்டு தான் அந்த கிணறு பூட்டப்பட்டிருக்கு. அந்த கிரில தூக்கப்பட்டு தான் அங்கே இருந்து முகிலனுடைய பாடியை எடுக்கிறாங்க. முதல் கட்டமா பாத்தீங்கன்னா பாடியில காயங்கள் இருக்கிறது, குறிப்பா தீயினால் சுட்ட காயங்கள் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முகிலனுடைய பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம், யாராவது அடித்து கொலை செய்து கிணற்றுல தூக்கி வீசி இருக்கலாம், கிணற்றுல போட்டிருக்கலாம், போட்டு லாக் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் பள்ளி கல்வித்துறை உரிய விசாரணையை இதுல நடத்தணும், எங்களுக்கு நீதி கிடைக்கணும். லாக் பண்ணி இருக்கக்கூடிய கிணற்றுக்குள்ள எப்படி எங்களுடைய பையன் முகிலன், மாணவன் முகிலனுடைய பாடி உள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இது கொலைதான் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரை போட்டு இது குறித்த அடுத்த கட்டத்துக்கு போலீஸ் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஆகஸ்ட் 3ஆம் தேதியே போஸ்ட்மார்ட்டத்துக்கு முகிலனுடைய பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பப்படுகிறது. வேலூர்ல இருந்து டாக்டர் பாலாஜி அந்த பகுதிக்கு விரைகிறாங்க. இந்த டாக்டர் பாலாஜி தலைமையில் தான் ஒரு டீம், டாக்டர்ஸ் டீம் ஃபார்ம் ஆகுது. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் 4க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் அந்த டீம்ல இருக்காங்க. ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னா ஒரு டாக்டர் தான் அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் ஈடுபடுவாங்க.
இந்த முகிலனுடைய பாடியை பொறுத்த வரைக்கும் அங்கு அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களில் ஈடுபடுறதுனால ஒன்று. ரெண்டாவது, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சந்தேக மரணம் அப்படிங்கிற நிலையில் பதிவு செய்து வச்சிருக்கிறதுனால 4 டாக்டர்களுக்கு மேலே இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இறப்பு தற்கொலையா கொலையா அப்படிங்கிற தெரியாத ஒரு சூழ்நிலையில் டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேள்வி எதிர்காலத்தில் நீதிமன்றம் கேட்கப்பட்டாலும் காவல்துறையினர் கேட்கப்பட்டாலும் அங்கே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு வீடியோ ஷூட் ஃபுல்லாக அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட விஷயங்களை வந்து வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுமையான ரிப்போர்ட் அப்படின்னாலே குறைந்தது ஒரு 15 நாள் 1 மாதம் காலம் வரைக்கும் காலத்துக்கு மேலே எடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி ஃபைண்டிங் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த டெத்துக்கான காரணம் என்ன, காஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சந்தேக காயங்கள் எதையுமே அந்த மாணவன் முகிலனுடைய உடல்ல கிடையாது. அவனுடைய சாவுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீரில் மூழ்கியதே காரணம். சாவு வந்து நீர்ல மூழ்கித்தான் ஏற்பட்டிருக்கு. அவனை யாரும் அடிச்சு துன்புறுத்தி கையில காயங்களை ஏற்படுத்தப்பட்டு கிணற்றுக்குள்ள வந்து தூக்கி வீசல. அவன் இறப்பு வந்து கிணத்துக்குள்ள தண்ணீர்ல மூழ்கியதுனால ஏற்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள் தான் பாடியில இருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியானாலும் பெற்றோரை பொறுத்த வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இது கொலைதான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் டாமினிக் சாவியோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் மீது நடவடிக்கை எடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா அந்த ஹாஸ்டல்ல இருந்து தான் பையன் படிக்கிறான். அதே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கிணறு தான், அந்த கிணற்றுக்குள்ள தான் பாடி கிடந்து எடுக்கப்படுகிறது. அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு டாமினிக் சாவியோ ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய நிர்வாகம் தான் பொறுப்பு. அதுக்கு பிரின்சிபலாக இருக்கக்கூடிய ஃபாதிரியார் கைது செய்யப்பட வேண்டும். நீதி எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸ், உறவினர்கள், நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ரயில் போராட்டம் பண்றாங்க, சாலை மறியலில் ஈடுபடுறாங்க, திருப்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிடுறாங்க, அரசு மருத்துவமனையை முற்றுகையிடுறாங்க. ஸோ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி லீவு விட்டுறாங்க. அதே நேரத்தில் போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு முழுக்க சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்கள், டீச்சர்ஸ் எல்லாமே வரவழைக்கிறாங்க. ஆனால் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு லீவு விடப்பட்டிருக்கு. 2 நாட்கள் தொடர்ச்சியாக டாமினிக் சாவியோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் லீவு விட்டுருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவன் முகிலனுடைய பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நீதி கிடைக்காது. ஸோ எந்த ஒரு சரியான விதத்திலையும் இந்த விஷயத்தை எங்களுடைய பையனுடைய இறப்பை வந்து போலீஸ் சர்க்கிளில் இருந்து எதுவுமே ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் இல்லை. அந்த ஸ்கூலுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய கிணற்றுல பாடி இருந்தும் அந்த நிர்வாகத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா அந்த நிர்வாகம் பெரிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனால பின்னணியில வந்து அதிகார வர்க்கங்கள் இருக்கலாம், தங்களுடைய பவரை அந்த நிர்வாகம் யூஸ் பண்ணலாம். இந்த அடிப்படையில தான் மூடி மறைக்கக்கூடிய வேலைகள்ல தான் ஈடுபடக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. அதனால வந்து நீங்க எங்க பையனுடைய பாடியை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. போலீஸ் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா கொலைக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல. ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைத்தாலும் அது கொலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொலைக்கான ஆதாரங்கள் வந்து இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு கிடைக்கல. அதனால இது தற்கொலையாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல தெரிவிக்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் தரப்புல வைக்கக்கூடிய கேள்விகள் வந்து மிக முக்கியமான கேள்விகள். அதாவது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு கிணறு, அப்போ கிணறு அப்படின்னாலே பூட்டப்பட்டு இருக்கிறது, லாக் போட்டு பூட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ பூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிணற்றுக்குள்ள எப்படி அந்த மாணவனுடைய எங்கள் மகனுடைய உடல் உள்ள வந்துச்சு? அவன் தற்கொலை செய்ததாவே இருக்கட்டும், அப்போ அந்த கிணற்றுக்குள்ள அவன் குதிச்சுட்டு அந்த கிணத்தை பூட்டியது யார்? அவனே பூட்டிக்கிட்டானா? அப்படிங்கிற அடிப்படையில் தான் கேள்வியை வைக்கிறாங்க. கிணற்றுக்குள்ள எப்படி பாடி வந்தது? அந்த கிணற்றுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த கிரில், அந்த இரும்பு, அந்த விஷயத்தை ரிமூவ் பண்றதுக்கே ஒரு ஆளால முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபயர் சர்வீஸ் ஆபீசர்ஸ் தான் அதில் நின்று அதை தூக்குறாங்க. இப்படிப்பட்ட இதில் ஒரு 11வது படிக்கக்கூடிய ஒரு 16 வயது மாணவன் எப்படி அங்க உள்ள போய் விழுந்தான்? ஸோ அப்போ இந்த பூட்டுக்கான சாவி யாருக்கிட்ட இருக்கு? அப்போ உள்ள குதிக்கணும் அப்படின்னா அந்த பூட்டு ஓபன் பண்ணப்படணும். அப்போ அந்த லாக்குக்கான சாவி யாருக்கிட்ட இருக்கு? ஏன் அந்த பள்ளியுடைய முதல்வர் விசாரணைக்கு உட்படுத்தப்படல, கைது செய்யப்படல? அப்படின்ற நியாயமான கேள்விகள் பேரண்ட்ஸ் முன் வைக்கிறாங்க. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து நாங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்கொயரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம், போஸ்ட்மார்ட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொலை இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது அப்படிங்கிற காரணங்களை தான் முன் வைக்கிறாங்க. ஆனாலும் மாணவன் முகிலனுடைய இறப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கேள்விகள், விடை தெரியாத கேள்விகளாக தான்
தற்சமயம் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம தெளிவாகவே சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, அங்கு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கிணற்றுக்கு பொறுப்பு அந்த பள்ளி நிர்வாகம். யார்கிட்ட சாவி இருக்கிறது, எப்படி அங்கு திறக்கப்பட்டது, மீண்டும் எப்படி பூட்டப்பட்டது. அப்ப இது போன்ற பல கேள்விகள் கேள்விகளாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பதில் இல்லாத கேள்விகளாக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. போலீஸ் விசாரணை முடிவடைந்து போலீஸ் என்ன தெரிவிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த விஷயத்துல. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு பள்ளி படிக்கக்கூடிய மாணவன், இந்த மாணவனுக்கு இறப்புக்கான காரணமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அவன் ஸ்ட்ரெஸ்ல இருந்தான், அவனுடைய ஃப்ரெண்ட் ஒரு மாணவன் அவங்ககிட்ட பேசல, சில நாட்களாக அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, அதனால பேசல, அதனால தான் இந்த மாணவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற தகவல்கள் கூட சோசியல் மீடியால போடுறாங்க. சரி, அவன் சூசைட் பண்ணிக்கிறானா, அவன் தானே ஒரு சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னாலும், இந்த கிணறு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த டாமினிக் சாவியோ ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கிணறு ஒரு மர்மமான கிணறா தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்ல முடியும். இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு எப்போதும் நம்முடன் இணைந்திருங்கள். நன்றி.